ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord, Pastor. Praise the Lord. Pastor. ஸ்தோத்திரம் Pastor. ஸ்தோத்திரம். Praise the Lord, Pastor. ஸ்தோத்திரம். Praise the Lord. Welcome, Pastor Vincent. Good morning, Pastor. Thank you. Morning. Yeah. We'll start in a minute. ஒரு நிமிஷத்துல ஆரம்பிக்கலாம். வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்கு. நடத்தணும்ல. ஸ்தோத்திரம். எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த காலையிலும் நம்ம விதமாக கூடுவது மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாருமாக ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நம்ம துதித்து அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து ஆராதிப்போம். சங்கீதம் 111 ஒரு சில வாசிக்கின்றேன். சங்கீதம் 111. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவருமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செயல்களை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். ஆமென். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, பாதங்கள் அண்டை நாங்கள் வரும்போது கூட துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு நாங்கள் வருகிறோம். அப்பா, நீர் எவ்வளவு மகத்தானவர், எவ்வளவு மேலானவர், மேன்மையானவர். உங்களுடைய நாமம் எவ்வளவு பெரியது, சிறந்தது என்று சங்கீதக்காரர்கள் கூறுகிற பிரகாரம் நாங்களும் கூட சிறந்து கர்த்தாவே உம்மை தேவனே புகழ்ந்து உயர்த்தி போற்றி பாடுகிறோம். உங்களுடைய நீதி நியாயங்கள், உங்களுடைய இரக்கங்கள், உங்களுடைய மனதுருக்கம் எவ்வளவு சிறந்ததாக பெரியதாக இருக்கிறதப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் அனுபவிக்க நீங்க கிருபை கொடுப்பீங்கப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வந்திருக்கும் போது, உங்களுடைய பரிசுத்தவான்களாக வந்திருக்கும் போது, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் வந்திருக்கும் போது, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அப்பா உங்களுடைய கண்கள் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லார் மீதும் உங்களுடைய அன்பு தேவனே எப்பொழுதும் அப்பா நிரம்பி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலையிலும் அப்பா நாங்கள் எல்லாருமாக ஒருமனப்பட்டு ஆராதிப்பதற்கு நீங்க கிருபை கொடுப்பீங்கப்பா. விசேஷித்த விதத்துல ஆண்டவரையுடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும் அப்பா. தடை ஏதாகிலும் இருக்குமாக்கில், பாவம் ஏதாவது இருக்குமாக்கில் எல்லாம் அகன்று போகட்டும் அப்பா. பரிசுத்த உள்ளங்களோடு அப்பா உண்மையோடு உத்தமத்தோடு நாங்களுமே ஆராதிக்கும் கிருபையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆவியானவர் தாமே ஒத்தாசை கொடுப்பார். ஆவியானவருடைய பிரசனம் கொடுத்து நீர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உன் பாதங்களை தத்தம் செய்கிறோம். இந்த நேரங்களை ஆசீர்வதிப்பீரப்பா. உமக்கே மகிமை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாருமாக சேர்ந்து இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நம்ம துதிப்போம். சகோதரி ஜெயா இந்த நேரத்திலும் கூட இந்த தொழுகை நேரத்தை நடத்துவார்கள். ஜெயா. பாருங்க, நம்ம சந்தோஷமா இந்த வேலையில நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த அந்த தேவனை நோக்கி இந்த வேலையில நோக்கி ஆராதிக்குமா. நம்மளை நேசிக்கிறதுனாலதான், நம்ம அவரை நேசிக்கிறதுனால இந்த நேரத்துல இருக்கிறோம். பாருங்கள், எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமாக இந்த வேலை இந்த பாடலை பாடுவோம். உண்மை நேசிக்கிறேன் இயேசுவே. நேசிக்கிறேன் இயேசுவே. கைகளை தட்டி என் ரட்சகா உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே.
நம்முடைய இரட்சகர் அவர். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் மீட்பர். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். அல்லேலூயா. அந்த நேசிக்கிற தேவனுக்கு இந்த வேளையில துதியும் கனத்தையும் நம்ம செலுத்துவோமா? வாருங்கள், நம்ம நேசிக்கிற அந்த தேவனுக்கு துதியும் கனத்தையும் செலுத்த. அவரு தான் பார்க்கிறார், அவரு தான் பார்க்கிறார். இந்த வேலையில அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஜீவனை தந்திருக்கிறார். அந்த வேலை நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய காரணம் தான். அந்த வேலை அவருக்கு துதியை செலுத்துவோம். மகிமையாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. கைகளை உயர்த்தி உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர், உம்மை என்றும் ஸ்தோத்திரிப்போம். மகிமையாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம், எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர், உம்மை என்றும் ஸ்தோத்திரிப்போம். உம்மை என்றும் ஸ்தோத்திரிப்போம். உம்மை என்றும் ஸ்தோத்திரிப்போம். உம்மை என்றும் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அந்த வேளையில ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய காரணம். இந்த வேளையில அவரை ஒரு நிமிடம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? இருந்த இடத்திலே நம்முடைய வாயில திறந்து ஆண்டவரை துதிப்போமா? சோஸ்திரம் ஆண்டவரே, நீ பெரியவர், மகிமையின் தேவனே, பரிசுத்த ஆவியானவர், இந்த வேளையில எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. டிஸ்டன்ஸ் இஸ் நாட் a barrier ஆண்டவர். எந்த இடத்துல இருந்து உண்மை முழு மனதோடு துதிக்கும் பொழுது, உண்மை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி. உண்மை சோஸ்திரிக்கிறோம். நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பரலோக பிதா, உண்மை சோஸ்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், அல்பாவும் உமேகாவுமா இருப்பதனால உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, உம்மை சோஸ்திரிக்கிறோம். இந்த வேளையில உங்களை நாங்கள் பணிந்து வருகிறோம் ஆண்டவரே. உம்மை சோஸ்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே, உள் மனதிலிருந்து, ஆழ் மனதிலிருந்து ராஜாவே, பரிசுத்த மாட்சிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குத்தானே, அகிலம் ஆள்பவரே,
பரலோக ராஜாவே ஆணும் உமது சிங்காசனம். அல்லேலூயா. ஆனம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. மாட்சிமை நிறைந்தவரே ஐயா, மகிமை உமக்கு தானே. அகிலம் ஆண்டவரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. அல்லேலூயா. பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. அல்லேலூயா. பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வரவுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பெரியவர் ஆண்டவரே, இந்த வேலையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து மைக்கை நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம எல்லாருமா ஆண்டவரை ஸ்துதிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. மைக்கை ஆன் பண்ணிட்டு துதி கன மகிமை நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் அப்பா. தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா இரவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நடுவில் இருப்பவரையுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எல்லா மகிமைக்குள் வழி நடத்துறவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்பவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் ராஜாவையுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்து வருவதே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. 24 உண்மை நாங்கள் தேடுகிறோம் ஐயா. இதே எங்கள் மக்களை வெளிப்படக்கூடிய தேவனாக இருந்து சொல்லி உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்மைகளை செய்யக்கூடிய தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அற்புதம் அடையாளங்கள் எங்கள் மக்களை செய்யக்கூடியவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீதி பாரனே உண்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதித்தும் உயர்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமம் பெரியது, உங்களுடைய நாமம் மகத்தானது, அற்புதமானது, அதிசயமானது அப்பா. உங்களை துதித்தும் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. உமையை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீர் ஒருவரே சிருஷ்டி கர்த்தர், நீர் ஒருவரே எங்களுடைய நித்திய பிதாவாக இருக்கிறீர். நீர் தேவனை எல்லாவற்றுக்கும் மகத்தான தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர், எங்களுக்கு சமாதான பிரபுவாக இருக்கிறீர், நித்திய பிதாவாய் இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே உடைய பாதத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கின்றோம். ஜீவ பலிகளாக நீங்கள் உங்களையே ஒப்புக் கொடுங்கள் என்று சொன்ன பிரகாரம் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடையவர்கள் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் உமக்காகத்தான் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாமுமே உமக்குத்தான் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. நீரை தவிர எங்களுக்கு வேற வேண்டாம் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே, ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்தும் தேவன் அப்பா. எங்களுக்கு முன்னதாக சொல்லுகிற யெகோவா ஷம்மா, எங்களோடு இருந்து எங்களை நடத்தி எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற யெகோவா நிசியாக இருக்கிறீர். எங்களுக்குள்ளாக நீர் சமாதான பிரபுவாக வாசம் படுகிற யெகோவா ஷாலோமாக இருக்கிறீர் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உம்மை துதித்து உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே நாங்களுடைய பாதத்தில் அப்பா பணிந்து விசேஷித்த விதத்துல தேவனே எங்களுடைய தேசத்துக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துல இருக்கிறோம் அப்பா. எல்லா விதமான சூழ்நிலைகளை நீர் அறிந்த தேவனாய் இருக்கின்றீர் அப்பா. ஆண்டவரே, நீர் தம்மை கிரியை செய்ய வேண்டுமே, நீர் தம்மை மாற்றங்கள், திருப்பங்கள், புதுமைகளை கொண்டு வர வேண்டுமே ஆண்டவரே. இவ்வளவு இடங்கள்ல கர்த்தாவே எவ்வளவு பேருக்கு சிரமமாக இருக்கும் இந்த சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தாவே அரசியல் கர்த்தாவே எங்களுடைய தேசம் அப்பா நிலவரமாய் உறுதியாய் நிற்கத்தக்க நீர் கருவை கொடுப்பீர் தேவனே. எல்லாருமாக
நிறைந்து வரத்தக்க நீர் கிருபை கொடுப்பீரப்பா. இந்த காலங்கள் கர்த்தாவே நீர் ஒருவர் தான் மாற்ற முடியும் அப்பா. நீர் ஒருவர் தான் எங்களை சுவையான பாதையில் நடத்த முடியும் தேவனே. நாங்கள் அறிகின்றோம் அப்பா, எங்களுக்கு தெரியும் தேவனே. சரித்திரத்தில் நாங்கள் பார்க்கும்போது காலம் காலமாய் எல்லா தேசங்களுக்கும் நீரே கர்த்தர், நீரே ராஜா, நீரே ஆளுகை செய்கிறவராக சர்வ வல்லமை உள்ள எளியோனாக இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமக்கு முன்பதாக பணிகின்றோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த கொரோனா வியாதியின் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கும் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் மத்தியில கர்த்தர் நீர் தேவனே மகத்தான காரியங்களை செய்வீரப்பா. அற்புதமான காரியங்களை செய்வீர் தேவனே. இவ்வளவு பேர் மாண்டு போகிறார்கள், இவ்வளவு பேர் சிரமத்துல கஷ்டத்துல தவித்துக் கொண்டிருப்பதை நீர் அறியும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனதுருக்கம் உள்ளவரப்பா. உடைய வசனத்தில் நாங்கள் வாசித்த பிரகாரம் ஆண்டவரே நீர் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறீர். அப்படியே கர்த்தாவே இந்த காலங்களில் விசேஷமாக கர்த்தாவே தேசம் எங்கும் அப்பா கஷ்டத்துல வேதனையில அப்பா மிகுந்த கொடிய நிலைமையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அப்பா தவிப்போர் ஒவ்வொருவரும் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் ஒத்தாசையாக இருந்து நீர் நடத்தும்படியாக உங்களிடத்துல தாழ்மையோடு செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அப்பா அநேகர் எங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்பா, எங்களுடைய குடும்பத்துல உள்ளவர்கள் அப்பா அநேகர் கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிறதையும் நீர் அறிந்தவராக இருக்கிறேன். ஒவ்வொருவருக்காக இந்த வேலையிலும் கூட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுப்பீர் தேவனே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுப்பீர் தேவனே. நாங்கள் அறிந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அப்பா, எங்களுக்கு நெருங்கியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் அப்பா நீர் அடைக்கலமாக ஒத்தாசையாக இருந்து தேவனே பூரண சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக உங்களிடத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் காத்துக் கொள்ளும் அப்பா. உடைய சட்டையின் மறைவுக்குள் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்ளும். மட்டுமல்லாமல் அப்பா இவ்வளவு பேர் இயக்கத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய அப்பா சத்தத்துக்கும் நீர் செவி கொடுப்பீர் தேவனே. நீர் செவி கொடுக்கிற தேவன் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் தம்மை கர்த்தாவே இந்த பெரிய பாதையிலிருந்து எங்களை விடுவிப்பீர் தேவனே. எங்களை விடுவிப்பீர் அப்பா. நீர் எங்களை நடத்தும்படியாக இடத்துல தாழ்வு ஜெபிக்கிறோம். அதுவே எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் இதெல்லாம் ஓய்ந்து போகும் என்று, அது விரைவாக வருவதற்கு நீர் கிருபை கொடுப்பீரப்பா. ஏதோ ஒரு காரணத்தினால் இதை அனுமதித்திருக்கிறீரப்பா. என்றாலும் கூட கர்த்தாவே சீக்கிரத்தில் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே புதிய நிலைமைகளை, மாற்றப்பட்ட நிலைமைகளை பார்க்கிறதுக்கு நீர் கிருபை கொடுக்கும்படியாக உங்களிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய அரசியல் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கும் அப்பா அவர்கள் படும் எல்லா ஏறெடுக்கும் எல்லா பிரயாசங்கள் கர்த்தாவே நீர் தேவனே நடத்தும்படியாக ஆலோசனை கர்த்தராக இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களிடத்துல ஜெபிக்கின்றோம். Father, we pray for our nation. We pray for stability in our nation. We pray, Father, that Lord, your hand would be upon us, Lord, in this time of difficulties, Lord, in this time of crisis, Master. We pray that, Lord, our government would, Lord, be united, and there would be, Lord, stability, there would be steadfastness, and there would be, Lord, purpose, Master. And in every way, Father God, you paved the way for unity, Master, and peace in our land. And also, Lord, we pray for the coronavirus, Lord, this plague of us, Master, that, Lord, this all would completely vanish, oh Father God, that in your name, Father God, that, Lord, everything becomes a possibility. We know, Father God, that you do great things in our midst, oh Master, and all the dear ones, Lord, all the family members of us who were affected, our friends, and all those whom we know, Father God, all those who are in the faith too, Father God, you would heal them, Lord. You would heal them. Everyone who cries out to you, Father God, you would heal and restore, Master. There are so many, Father God, who are suffering, and we know, Father God, that you have, Lord, you have allowed this for a purpose, and we know, Father, that you would, Lord, soon, Master, bring all these things to an end, O Lord. We thank you, Father God, for you are a God who will be always favorable to your people and to your land, O Master. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா சபைகளையும் ஆசீர்வதியும். சபைகள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய புதுப்பித்தல் இந்த காலங்கள் மத்தியிலேயும் கூட நீர் செய்தியை தேவனை நீர் கொடுப்பீரப்பா. இந்த காலங்களில் கூட கர்த்தாவே விசேஷமாக கர்த்தாவே எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பீரப்பா. கற்றுக் கொடுப்பீர். கஷ்டமான காலங்கள், நெருக்கமான காலங்கள், ஆனால் இதன் மத்தியில கர்த்தாவே, இந்த வனாந்தரமான பாதையின் மத்தியில கர்த்தாவே அநேக காரியங்கள் உள்ளங்கள்ல நீர் பேசும்படியாக கேட்கின்றோம். Lord, we pray that you minister to us, you speak to us, Lord. You speak to all the churches, oh Father God. You have a message for every one of us, Lord, during this wilderness period, Lord. You will speak to us
tenderly and Lord clearly and distinctly, and we would hear you, Father God, we would hear you and live accordingly, Master. அப்பா நீ தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் அதுவே உடைய சபையும் கூட நீர் ஆசீர்வதிப்பீர். சபையில கர்த்தாவே தொடர்ந்து நீர் கிரியை செய்வீர். நீர் தொடர்ந்து ஆட்கொண்டு நடத்தும் எல்லாரோடு கூட இருப்பீரப்பா. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தாமே நீர் செழிப்பை கொடுப்பீர், ஆரோக்கியத்தை கொடுப்பீர், பலத்தை கொடுப்பீர். Be with our church, Lord, and we pray that Lord, times of refreshment would come upon us too, Father God. We would always, Lord, stay refreshed, Master. We would always, Lord, pursue your purposes and your plans for our church, Master. In every way you would prosper us, Lord. எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும் அப்பா நீர் நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய கட்டட காரியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர். இது உம்முடைய பிரயாசம் அப்பா, இது உம்முடைய திட்டம் அப்பா. உம்முடைய திட்டத்துக்கு ஏற்ற பிரகாரம் நீர் தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். உம் ஆலோசனையை தந்து, உம் ஞானத்தை தந்து எல்லாமே தொடர்ந்து செயல்படுவதற்கு நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். உம் பாதங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே நடத்துவீரப்பா, நீரே ஆசீர்வதிப்பீர். எல்லா துதிக்கான மகிமை இயேசுவுக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே நீரே மேன்மைப்படுவீர், மகிமைப்படுவீர். சுகவீரமாயிருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உடைய கிருபையின் காலம் அப்பா விசேஷமாக திலகா மீதும், அப்பா சகோதரர் தர்மநீதி மீதும், ரெஜினா மீதும், அலெக்ஸ் மீதும் மற்றும் சுகவீனத்துல பலவீனத்துல இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட சுசிலா தேவிக்காகவும் ஜெபிக்கிறோம். மற்றும் தேவனே யார் யாரெல்லாம் அப்பா சுகவீனத்துல இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அப்பா பூரண சுகம் தந்து, பலன் தந்து, ஒத்தாசை தந்து நீர் நடத்துவீர். எல்லா மகிமையும் உமக்கு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவன் உள்ள தேவனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம். If you want, you can unmute your mic. மைக்க கூட நீங்க ஆன் பண்ணிடலாம். நம்ம எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, மகிமையும் ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய திருவசனம் வாசிக்கப்படும்படி கேட்போம். வசனம் ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரே வசனம் தான். ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Zephaniah chapter 3 verse 17. செப்பனியா அதிகாரம் 3 வசனம் 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். The Bible reading today is taken from the book of Zephaniah chapter 3 verses 17. The Lord your God is with you, the mighty warrior who saves. He will take great delight in you. In his love, he will no longer rebuke you, but will rejoice over you with singing. Amen. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்முடைய போதகர் பாஸ்டர் வின்சென்ட் ராயர் நம்ம மத்தியில இருப்பது மிக சந்தோஷம். அவர்களை உங்கள் சார்பில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட இது 2வது வாரம், உங்களுக்கு தெரியும். 2வது வாரத்துல அவர் நம்மோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வார். யாவருமாக சந்தோஷமாக அவரை வாழ்த்தி வரவேற்போம். ஓகே பாஸ்டர் வின்சென்ட். எஸ், தேங்க்யூ பாஸ்டர். உங்கள் அனைவரும் இயேசு இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அவருடைய பிரசனம் நம்மோட இருக்குது என்று நாங்கள் உணர்கிறோம். ஆமென். துதிவேளை கர்த்தர் நம்மோட இடைப்பட்டார். During the worship, the Lord was with us. So I'm really grateful, thankful for the presence of God. Without the presence of God, we cannot do anything. தேவனுடைய சமூகம் நம்மோட இல்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் உணர்வர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த ஒரு தலைப்போட நான் பேச இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். The Lord is in our midst. இந்த காலத்துல நம்ம உலகத்துல நம்ம யூடியூப்க்கு போனா இல்ல செய்தி பார்த்தோம் என்றால் பல விதமான
அனுகூலமான நிலையில இருக்குது. The world is going through a lot of moments of trials, hardship. Sometimes God's people are asking, what is happening throughout the world? Christians, they are saying, where is God in all this? என்ன நடக்குது உலகத்துல, என்ன நடக்குது? நடக்கக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களே கேட்கிறார்கள், தேவன் எங்க, தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்கிறார். ஆனா செப்பனாயா மூலமாக நாம் உணர்ந்து தேவன் நாம் நடுவிலே இருக்கிறார். Hallelujah. According to Zephaniah, the Lord is in our midst. When we talk about the word is a definitive word. நிச்சயத்துக்குரிய வார்த்தை. தேவன் நாம் நடுவிலே இருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். Take a moment to consider that fact. இந்த உண்மையை கொஞ்சம் சற்று நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று அந்த உறுதி உங்களுக்கு இருக்குதா? Do you have that assurance that I am in your midst? ஐயோ, இவ்வளவு கஷ்டப்படுறோம், இப்படி வேதனை அடைகிறோம். இன்னைக்கு பாஸ்டர் ஜெபித்த முறையில பார்க்கும்போது எத்தனை பேர் வியாக்குலத்திலையும் இந்த கோவிட் வியாதியால தாக்கப்பட்ட நிலையில இருக்கிறார்கள். நன்மையும் நடக்குது, ஆனா நன்மையோட தீமை அதிகமாக நாம் நடுவுல இருப்பது போது நாம் எப்படி யோசிக்கிறோம்? கர்த்தர் என் நடுவுல இருக்கிறாரா? God is not far off. தேவன் அவர் தூரமாக அல்லங்க. In fact, he is with you right now. அவர் உங்களுக்குள் இருக்கிறவராக இருக்கிறார். கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறீங்களா? Are you a true believer, a true Christian? If you are a true Christian, his spirit dwells within you. நீங்க உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இவ்விதமாக காணப்பட இருக்குது. சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் தன்னுடைய ஆவியை அவர்களுக்குள் சுவாசித்தார். He breathed into them the spirit. He breathed into the spirit. So the spirit dwells within you, fellowshipping with your spirit. அவருடைய ஆவி உங்களுடைய ஆவியோட அது ஐக்கியமாக இருக்குது என்று வேதம் ரோமர் 8:16 சொல்லப்பட இருக்குது. ரோமர் 8:16 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன், the spirit himself commune with your spirit that you are the children of God. Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுடைய ஆவியோட சம்பாஷித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவிப்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மீண்டும் கேட்கிறேன், நாம உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவத்துல இருக்கிறதுனால நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அநேகர் மறுபெருப்பின் அனுபவம் இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். There are many in the church who have not received the born again experience. Without the born again experience, you will not be born of water and of the spirit. மறுபெருப்பின் அனுபவம் இது உங்கள் வாழ்க்கையில வரவில்லை என்றால் நீங்கள் ஜலத்தால ஆவியால் பெறவாமல் இருப்பீர்கள். அப்ப தேவன் நம்மோட இருக்கார். யாருக்கு அந்த உத்தரவாதம் உண்டு? Who has that assurity? Only those who are born of God. God does not hide himself. I have no idea. And you cannot hide yourself from God. தேவன் அவர் மறைவிடமாக இருக்கிற தேவன் அல்ல. நீங்களும் தேவன் முன்பாக மறைவிடமாக இருக்கவே முடியாது. அப்ப இதை உணர்வர்களாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 139 7வது வசனம் என்ன சொல்றது? Where shall I go from your spirit? Or where shall I flee from your presence? ஆண்டவரே, உம்முடைய ஆவி அன்றிலிருந்து நான் எங்க போவேன்?
உம்முடைய சமூகத்திலிருந்து நான் எங்க ஓடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வானத்தின் மேல இருந்தாலும் அங்க நீ இருக்கிறீர், நான் பாதாளத்துல இருந்தாலும் அங்க நீர் இருக்கிறீர் என்று வசனம் சொல்ல இருக்குது. தேவஜனமே, தேவனுடைய பிரசனம் எப்பொழுதும் நம் மத்தியிலே இருக்குது என்று நாம் உணர வேண்டும். God's presence is always with us. He is the God who is in our midst. அவர் நம் நடுவிலே இருக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? நம் நடுவில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? The Lord who is in our midst, what kind of God is he? And the Bible described him in 4 ways. இன்னைக்கு 4 நிலையில வேதம் அவரை வர்ணிக்கதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். The first assurance that is there in that scripture is that the mighty one who saved. He is the mighty one who saved. The Lord is the mighty one who only can save us. வேற யாரும் இல்லைங்க. உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு அவர் ஒருவரே வல்ல தேவனாக இருக்கிறார். உபாகமம் 10:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, if you read Deuteronomy chapter 10 verse 17, for the Lord your God is the God of gods and the Lord of lords, the great, the mighty and the awesome God who does not show partiality nor take a bribe. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? உபாகமம் 10:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஆமென். பயங்கரமான தேவன், அவர் வல்ல தேவன், மேன்மையான தேவன், அவர் பயங்கரமான தேவன். அவர் எங்க இருக்கிறார்? நம் நடுவுல இருக்கிறாருங்க, நம் நடுவுல இருக்கிறார். அப்ப தேவ ஜனமே, இந்த நாளிலே அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். இன்னொரு வார்த்தை நம்ம கூட்டி சொல்லணும், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He is not just mighty, he is almighty God, and he is a God who is able to save. In 1 Chronicles chapter 29 verse 12 says like this. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12. ஒருத்தர் தமிழ்ல எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். Both riches and honor come from you, and you reign over all. In your hand is power and might. In your hand it is to make great and to give strength to all. And to give strength to all. வாசிக்கிறீங்களா? 22:12. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் வசனம் 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாருடைய கரத்தினால் ஆகும்? தேவனுடைய கரத்தினால் ஆகும். எல்லாமே அவருடைய கரத்துல, அவர் எல்லாமே ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப தேவ ஜனமே, இந்நாளே நாம் விசுவாசிக்கணும், நாம் விசுவாசிக்கணும். நீதிமான் விசுவாசித்தினால் பிழைப்பான் என்று வேதம் சொல்ல இருக்குது. உங்க தேவன் அவர் சர்வ வல்ல தேவன், அவர் ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். The Lord, the God whom you serve is an awesome God. He is the almighty God. He is God who can save. The Bible says his hand is not shortened. அவருடைய கரம் குறுகின கரம் இல்ல உங்களை ரட்சிப்பதற்கு. வாசிப்போமா? ஐசையா 59:1-2. When we read Isaiah 59 verse 1 and 2, it says, behold, the Lord's hand is not shortened that it cannot save, nor his ears heavy
that ye cannot hear. But your iniquity hath separated you from your God, and your sin has hidden his face from you, so that he will not hear. வாசிக்கிறீங்களா தமிழ்ல எடுத்தவங்க? இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்க முகத்தை அவருடைய உங்களுடைய பாவமே அவருடைய முகத்தை உங்கள் முன்பாக மறைக்கிறது என்று வேதம் சொல்லிருக்குது. முதல்ல நான் கேட்டேன், ஆண்டவரே நீ எங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எங்க? ஏன் ஆண்டவர் உங்க நடுவுல இருக்கிறதை நீங்க உணர முடியல? அவரு நான் சொன்ன ஒளிந்திருக்கிற தேவன் அல்ல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்படி தோணுது. காரணம் என்ன தெரியுமாங்க? உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்கள் அவருடைய முகத்தை உங்கள் அண்டையில இருந்து மூடிக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்குது. ஆனா உங்களை ரட்சிப்பதுக்கு அவருடைய கரம் குறுகினது கரம் அல்ல. சங்கீதம் 27:1 என்ன சொல்லுது? When you read Psalms 27:1, what does it say? The Lord is my light and my salvation. என் கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமாக இருக்கிறார். யாருக்கு நான் பயப்படுவேன்? Whom shall I fear? The Lord is the strength of my life. என் ஜீவனின் பலனாக இருக்கிறார் என் கர்த்தர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? யாருக்கு நான் அஞ்சுவேன்? உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது அந்த தேவன் உங்கள் நடுவிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்க 2-3 பேர் அவர் நாமத்திலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று வாக்கு உறுதி கொடுத்த தேவன். Where 2 or 3 are gathered in my name, God says, I am in their midst. I am in their midst. Are you gathering in the name of the Lord? Is the name of the Lord your priority? உங்களுடைய முக்கியத்துவம் உங்க தேவனா? அவருடைய நாமம் உங்களுக்கு முக்கியமா? கர்த்தரை இடத்துல வைத்திருக்கிறீர்களா? கர்த்தரை இடத்துல வைத்திருக்கிறவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். Those who put the Lord before everything, they are the one who will realize that he is in their midst. He is in their midst. So today, church, your sin, your iniquity is the reason why the face of God is not before you. You need to realize that, understand that. God is able to save you from anything in this world. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் உங்களை ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தாவீது அரசன் இதை அவன் ருசித்தவனாக காணப்பட்டான். கரடி வரும், சிங்கம் வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவன் எதிர்பார்ப்பான். ஆனா கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தினதே இல்லை. கரடியின் வாயிலிருந்து சிங்கத்தின் வாயில ஒரு ஆட்டுக்குட்டி வகை அடையாதபடி அவர் காத்தவராக இருந்தார். Amen. In the life of King David, we know that God is a God who kept him from the bear and the lion. Even the lamb, the goat that he took care, none was under the grip of the lion or bear. Why? Because God was with him. God was there for him. God saved. ஆண்டவர் ரட்சித்தவராக இருக்கிறார். ஆனா இன்னும் ரொம்ப முக்கியமான நிலையில கர்த்தர் நம்முடைய ரட்சிக்க விருப்பப்பட இருக்கிறார். அது என்ன தெரியுமாங்க? நம்முடைய ஆத்மா ஆவியை ரட்சிக்க ரொம்ப தேவன் பிரயாசம் எடுக்கிறவராக இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த உலகத்தை நீ ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம் என்று கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். What profits a man if he gains the whole world and loses his soul? What is beyond your soul? This world will perish. இந்த உலகம் ஒரு நாள் ஒளிந்து போகுங்க. ஆனா ஒளியாதது உங்க ஆத்மா, உங்க ஆவி. அது தேவனுக்கு முன்பாக திரும்பும். அது திரும்பும் போது எங்க போங்க? As a believer, you have been saved not of your own accord. ஒரு
விசுவாசியாக உங்களுடைய சொந்த பலத்தால உங்களுடைய சொந்த கிரியையினால நீங்க ரட்சிக்கப்படலைங்க. பட் he is more, but by the humble loving sacrifice of Jesus made at the cross. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா அது காரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி அவர் தாழ்த்தி தன்னை சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால. If you have confessed your faith in Christ and you are his forever and nothing can take away your salvation. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை பார்த்து உங்க வாயால அறிக்கையிட்டு விசுவாசத்தின் அறிக்கையிட்டு நீங்க வரும்போது நீங்க எப்பொழுதும் கர்த்தருடையவர்களாக இருப்பீர்கள். அந்த ரட்சிப்பை யாரும் உங்க அண்டையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ரோமர் 10 வசனங்கள் 9, 8, 9 நீங்க வாசிக்கும் போது, when you read Romans chapter 10 verse 8 and 9, what does it says? It says until 10, until 10. 8, 9, 10 நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லுது, but what does it say? The word is near you, in your mouth and in your heart. That is the word of faith which we preach. That if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. With the mouth confession is made unto salvation. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய நாவால நாம் அறிக்கையிட்டு நம்முடைய உள்ளத்தால கர்த்தர் அவரை உயிர்த்தத நிலையில வைத்திருக்கிறார் என்று நாம் சொல்லும் போது நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்ல இருக்குது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். The salvation you have received is free and it has been purchased by the blood of Christ at Calvary. இன்னைக்கு நீங்க பெற்றக்கூடிய இருக்கிற அந்த ரட்சிப்பு அது ஃப்ரீ, அதாவது இலவசம். அது இலவசம். ஆனா காரணம் என்ன தெரியுமாங்க? இலவசம். இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரியில அவருடைய ரத்தத்தை சிந்ததனால. 1 பேதுரு 1:18-19 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, கபற்றற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்து நிமித்தம் நாம் அந்த விலை ஏற முடிய அந்த ரத்தத்து நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டோம். We are redeemed. In 1 Peter chapter 1 verse 18-19 it says we are redeemed by the precious blood of Christ as of a lamb without blemish and without spot. When you read Acts chapter 20 verse 28, அப்போஸ்தலர் 20:28 நீங்க வாசிச்சீங்கன்னா, குறிப்பெடுக்கிறவங்க நீங்க குறிப்பெடுத்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்க வாசித்து வந்தீங்கன்னா அங்க என்ன சொல்ல இருக்கு தெரியுமாங்க? Therefore take heed to yourself and to all the flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which he purchased with his own blood. உங்களுக்கு திரும்பாங்க, நீங்க நானும் திருச்சபையாய் இருக்கிறோம். இந்த திருச்சபையை ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தின் நிமித்தம், விளையிற ரத்தத்தின் நிமித்தம் அவர் மீட்டெடுத்தவராக இருக்கிறார். கிரேகத்துல நிமித்தம் மீட்டெடுத்தவராக இருக்கிறார். Do you not consider your salvation? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ரட்சித்தவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பை நீங்கள் பொறுப்பெடுக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? ஆமா, அது இலவசம். It is cheap. But you must understand it is purchased by the blood of Jesus Christ. அது சீப்பா இருந்தாலும் அது இயேசுடைய ரத்தத்தால மீட்கக்கூடிய இருக்கிற மீட்புங்க. தேவனுடைய கிருபை நிமித்தம் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? எபேசியர் 2:8-9 என்ன சொல்லுது?
வாசிக்கிறீங்களா தமிழ்ல? எபேசியர் 2:8-9. Ephesians chapter 2 verse 8 and 9 says, "For by grace you have been saved through faith, and that not of yourself, it is the gift of God, not of works, lest anyone should boast." தமிழ்ல வாசிக்கிறீங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவுங்க. உங்களுடைய கிரியம் என்னுடைய கிரிய நிமித்தம் வரல. This is the gift of God. This is the gift of God. We are responsible towards the free gift of God, that is our salvation, given through grace. கிருபை நிமித்தம் கொடுத்தக்கூடிய இருக்கிற இந்த ரட்சிப்பு இது தேவனுடைய ஈவு. இப்ப நாம் பொறுப்பாளியா இருக்கிறோம். யாருக்கு ஆண்டவர் கொடுத்தா? நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதுக்கு நம்ம பொறுப்பாளியாக இருக்கிறோம். Just because it is free does not mean we can abuse it. அது இலவசமாக இருக்கிறதுனால அப்ப நம்ம என்ன வேணும் செய்ய முடியும் என்று நம்ம என்ன முடியாதுங்க. God gave us this gift so that we can inherit eternal life and be with him in heaven. இந்த அன்பளிப்புக்குரிய முக்கிய காரணம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் நீங்களும் நானும் பரலோகத்துல அவரோட இருந்து நித்திய காலமாக காணப்பட வேண்டும் என்று அந்த ஒரு நோக்கத்தோட தான். For we read in Romans chapter 6 verse 20-23. ரோமர் 6வது அதிகாரம் 20-23வது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்குது? For when you were slave of sin, you were free in regard to righteousness. What fruit did you have then in the things of which you are not ashamed? For the end of those things is death. But now, having been set free from sin and having become slave of God, you have your fruit to holiness and the end everlasting life. For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. வாசிக்கிறீங்களா தமிழ்ல? பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. தேவஜனமே, நான் படபடன்னு போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சிலுவையில மரித்த காரணமும் நீங்க பரலோகத்துல இருக்கணும். நீங்க நித்திய காலமாக தேவனோட இருக்கணும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. இங்க வசனம் சொல்லுது, you have become slaves of God. தேவனுடைய அடிமைகளாக நீங்க மாறிவிட்டீர்கள். அப்ப உங்களுடைய கனிகள் அது பரிசுத்தத்துக்குரிய கனிகள். நீங்களும் நானும் உணரணும், நமக்குரிய இருக்கிற அந்த கனிகள் பரிசுத்த கனிகள். இந்த பரிசுத்த கனிகள் நிமித்தம் தான் முடிவானது நித்திய ஜீவம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் எப்படியோ வாழ்வேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. கிருபை தான், அது கிருபை நிமித்தம் வந்தது. ஆனா அந்த கிருபையை உதாசனப்படுத்திடாதீங்க. Don't disregard the grace that God has given. Yes, God says when you were in the flesh, you were slave to the flesh and you live unrighteous life, not holy life. But now you are a slave of God. You are called to live a holy life. Only then the end is everlasting life.
So let us be reminded the wages of sin is death. Whether small or big, the wages of sin is death. But the free gift of God is eternal life in Christ Jesus our Lord. No other place. There's no other place that you can receive eternal life. Because it's only Jesus who have granted you this gift by giving his life as a gift to us. இயேசு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து அது நிமித்தம் இன்னைக்கு கிருபை நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது தேவனுடைய ஈவு என்று நாம் பார்க்க இருக்கிறோம். What is our responsibility then towards the free gift of God? இந்த தேவனுடைய ஈவுக்கு நம்முடைய மறுமொழி என்னங்க? நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க இருக்கிறோம்? பிலிப்பியர் 2:12-13 நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read Philippians chapter 2 verse 12 to 13, he says, therefore my beloved, as you have always obeyed, not as in my presence only, but now much more in my absence, work out your own salvation with fear and trembling, for it is God who works in you both to will and to do for his good pleasure. ஆண்டவர் அங்க சொல்லுகிறாருங்க, உங்களுடைய ரட்சிப்பு, நீங்க அடைந்திருக்கிற அந்த ரட்சிப்பு, அது நடுக்கத்தோட பயத்தோட நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். பயத்தோட நடுக்கத்தோட நீங்க காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே உங்களுக்குள்ள சித்தம் கொண்டு செயலாக, எதுக்கு? அவருடைய பிரியத்துக்கு, நல்ல பிரியத்துக்கு அவர் சித்தம் கொண்டு நடப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். You are saved by grace through faith in the name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், கிருபையின் விசுவாசத்தின் அறிக்கை நிமித்தம் கிருபையால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. But now you and I are called to guard our salvation with fear and trembling. இப்பொழுது அந்த ரட்சிப்பை பயத்தோட நடக்கத்தோட நீங்க காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காக்குறீங்களா? இல்ல உங்க வாழ்க்கையே உங்க இஷ்டத்துக்கு, உங்க விருப்பத்துக்கு நீங்க நடத்தி வருவீர்களா? தேவ ஜனமே, மீண்டும் சொல்றேன், இந்த உலகத்தையே நீங்க ஆதாயப்படுத்தி உங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம் என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்க ஆத்மா ரொம்ப முக்கியங்க. இந்த உலகத்துல தொடர்ந்து நீங்க வாழ்ந்து வர்றது இல்ல, சரிங்களா? ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது உங்களை இந்த உலகத்துல ஐஸ்வர்யமாக மாற்றுறதுக்கு அல்ல. God came to this world not to make you rich in this world. God came to this world so that he can save your soul, that he can be the mediator between God and you. ஆம், பாவத்தால பிரிக்கப்பட்ட நம்மை அவர் மத்தியஸ்தராக இருந்து ஒப்புரவாத நிலையிலே நம்மை கொண்டு வந்தவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. If we truly become the slave of God, we have our fruit to holiness, and then the end is everlasting life. மெய்யாகவே நாம் கர்த்தருடைய என்னங்க அடிமைகளாக இருந்தோம் என்றால், அப்ப நம்முடைய கனிகள் என்றால் நம்முடைய குணங்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய குணங்கள், கிரியைகள், our character, our works, those are the fruits that is referring here, and that fruit will be unto holiness. அது பரிசுத்தத்துக்குரியதாக இருக்கும். அப்புறம் தான் வசனம் சொல்றது அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். If we who are saved continue to live a life of sin, then our faith in the Son of God is dead. நாம் தொடர்ந்து இவ்விதமாக பாவத்தின் வாழ்க்கையில வாழ்ந்து வந்தோம் என்றால், ரட்சிக்கப்பட்டு இன்னும் பாவத்திலே நம்ம வாழ்ந்து வந்தோம் என்றால், அப்ப நம்முடைய விசுவாசம் அது செத்த விசுவாசம் என்று சொல்லப்பட இருக்குது. இது எங்க பார்க்கிறோம்? யாக்கோபு 2வது அதிகாரம் 14-26. இது விளக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா ரொம்ப நீண்டமா இருக்கும். 4 காரியம் சொன்னேன், இப்போ 1லயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அப்ப யாக்கோபு சொல்லுகிறார், உனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா என் கிரியை நிமித்தம் என் விசுவாசத்தை நான் காட்டுகிறேன். ரட்சிப்புக்கு விசுவாசம் தேவை,
கிருபை தேவை. ஆனா ரட்சிப்பு பெற்ற பிறகு அங்க யாக்கோபை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எப்படி நீதிமான் என்று ஆக்கப்பட்டான், ராகாப் என்று சொல்லப்பட இருக்கிற அந்த ஸ்திரீ எப்படி நீதிமான் என்று ஆக்கப்பட்டாள், அவர்களுடைய கிரியை. அப்ப கிரியை ரொம்ப முக்கியங்க. Your works are very important, the Bible says. You have received salvation through the confession of your faith by grace. But now, where is your works? That is what God is asking. Where is your works? உங்களுடைய கிரியைகள் எங்க? கர்த்தருக்கென்று வாழ்ந்தவங்க முன்ன பாவத்துக்கென்று வாழ்ந்தீங்க, இப்ப பிசாசுக்கென்று வாழ்ந்தீங்க. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. யாருக்கென்று நீங்க வாழணும்? தேவனுக்கென்று நீங்க வாழணும். ஏன்னா அவர் உங்களை ரட்சித்தவராக இருக்கிறார். இப்ப வசனம் சொல்றது, அவர் சித்தம் கொண்டு உங்களை நடத்தக்கூடிய இருக்கிற தேவனாக இருக்கிறார். எதுல நடக்க? நல்ல பிரியத்தின் காரியத்துல நடத்த. God is will and to he has the will to do and lead you into his good pleasure, into his good pleasure. So church, we need to realize that, and we have to show our works of faith. விசுவாசத்தின் கிரியைகளை நாம் காட்ட வேண்டும். இரண்டாவது he will rejoice over you with gladness. He will rejoice over you with gladness. அவன் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார் என்று வேதம் சொல்ல இருக்குது. To rejoice over you means to rejoice in who you are. இன்னைக்கு உன்னுக்குள் மகிழ்வார் என்று சொல்லும் போது அதுக்கு அர்த்தம்னா, நீங்க யார் என்று எண்ணி அவர் மகிழ்வார். நீங்க யார் என்று எண்ணி அவர் மகிழ்வார். I say again, to rejoice over you means to rejoice in who you are, in who you are. For God, you are important. ஆண்டவருக்கு நீங்க முக்கியங்க. தயவு செய்து காது விட்டு கேளுங்க. இந்த சத்தியத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் என்னோட பேசினாங்க. As I was preparing this message, God spoke to me. And God says, you and I are precious. நீங்களும் நானும் ரொம்ப விலை மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு திரும்ப உங்களுடைய முகம் எங்க இருக்குது? Where is your face before God? He has engraved it in his palm, the Bible says. உதிக்கி இருக்கிறாருங்க. அவருடைய கரத்துல உங்க முகத்தை எல்லாம் உதிக்கி இருக்கிறார். நீங்க ரொம்ப முக்கியங்க. இன்னொரு வசனம் சொல்றது, you are the apple of his eye. நீங்க தேவனுடைய கண்மணிகளாக இருக்கிறீங்க. கண்மணி ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. ஏன்னா அது உங்க கண்ணை பாதுகாக்குது. எந்த ஒரு பொருள் உங்க கண்ணுக்கு பாதிப்பு கொண்டு வராதபடி அது உங்களை பாதுகாக்குது. நீங்க ரொம்ப முக்கியங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள் அவர் மகிழ்ச்சி அடையவராக இருக்கிறார். He rejoice over you with gladness. God rejoiced over Abraham, Moses, Joseph, David, Daniel, Rahab, Ruth, Shadrach, Meshach and Abednego. இப்படி பேர்கள் நான் சொன்னேன்ல, இவர்களுடைய வாழ்க்கை நிமித்தம் கர்த்தர் அதிகமாக மகிழ்ந்து பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமாங்க? இவங்க எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் நீதியாய் இருந்தவர்களாக காணப்பட்டார்கள். The reason because is they committed their life and they lived in faithfulness and in reverence before God. For Philippians chapter 2 verse 13 says, for it is God who works in you both to will and to do for his good pleasure. நீங்க அந்த 13வது வசனம் நம்ம வாசிச்சோம். பிலிப்பியர் 2:13 அங்க சொல்ல இருக்குது, ஆண்டவர் கிரியை செய்றாருங்க. அவருடைய அந்த கிரியை சித்தம் கொண்டு, அவருடைய நல்ல பிரியத்துக்கு சித்தம் கொண்டு நடப்பிக்கக்கூடிய கிரியையாக இருக்குது. Abraham allowed God to work in him both to will and to do for his good pleasure. ஆபிரகாம் இடம் கொடுத்தாங்க. எப்படி இடம் கொடுத்தான்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடப்பேறதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன்.
அதனால்தான் வசனம் சொல்லுது அவன் நீதிமான் என்று ஆக்கப்பட்டான். சரிங்களா? தன்னுடைய மகனை ஒப்பு கொடுக்க அவன் மனது உள்ளவனாக கீழ்ப்படிந்தான். To sacrifice his son, he obeyed. He obeyed willingly. He obeyed because that was the will of God. தேவனுடைய சித்தமாக இருந்தது. தேவன் கேட்டார். சரிங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் அவ்வளவாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போமா? அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தோன்றால் அவர் என்னங்க வசனம் சொல்லுது, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார். இன்னைக்கு நீங்க எவ்வளவு பலி ஆண்டவருக்கு கொண்டு வரீங்க அது பெருசு இல்லைங்க. How much sacrifice you bring before God, that is not great. That doesn't mean God didn't want that. God asked. ஆண்டவர் தான் கேட்டாரு, இந்த பலிகளாம் கொண்டு வாங்கன்னு அவர் தான் கேட்டாரு. ஆனா அவருக்கு எப்படி வரணும் தெரியுமாங்க? அது சுயமாக வரணும், கீழ்ப்படிதலோட வரணும். அதனால்தான் வசனம் அழகாக சொல்லுது, பலிகளோட கீழ்ப்படிதலை அதிகமாக எதிர்பார்க்கிறார். More than sacrifice, God wants obedience. God wants obedience. If you are born again and become a new creation, God rejoice over you with gladness. மறுபிறப்பு அடைந்து நீங்க ஒரு புது சிருஷ்டியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்குள் சந்தோஷமாக மகிழ்வார். If you are a transformed believer, God rejoice over you with gladness. நீங்கள் மறுரூபம் அடைந்தவர்களாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது கர்த்தர் சந்தோஷத்தோட உங்களுக்குள் மகிழ்வார். If you carry your cross and deny yourself, God will rejoice over you with gladness. நீங்கள் உங்களே deny, அதாவது உங்களே நீங்க மறுதலித்து நீங்க உங்க சிலுவையை சுமந்து வரும்போது கர்த்தர் உங்களுக்குள் சந்தோஷமாய் மகிழ்வார். If you make disciples by being salt and light in the world, God rejoice over you with gladness. உண்மையான சீடனாக இருந்து தேவனுக்கு இந்த உலகத்துல ஒளியும் உப்பாக நீங்க இருந்து வரும்போது கர்த்தர் உங்களுக்குள் சந்தோஷமாய் மகிழ்வார் என்று நான் சொல்ல இருக்கிறேங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு போலாம். நான் என்ன சொல்ல வரேன் என்று உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? I can continue saying all these things. I hope you understand what makes God to rejoice in you with gladness. The world is in the business of convincing you that you are nothing to rejoice about. இந்த உலகத்துல மனுஷன் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ என்னடா, நீ ஒண்ணுமே இல்ல, உனக்குள்ள என்ன நான் சந்தோஷமாய் மகிழ்றதுக்கு அப்படின்ட்டு உலகம் சொல்லும். Your enemy constantly point out things you do wrong. உங்களுடைய எதிராளி எப்பொழுதும் நீங்க செய்ய இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டும். Attempting to convince you that you aren't lovable. நீ நேசிக்கப்படக்கூடிய மனுஷன் அல்ல அப்படின்னு காட்டுறது. That you are worthless. You are worthless. But the Bible says that God will rejoice over you with gladness. ஆனா வேதம் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சந்தோஷமாக மகிழ்வார். சந்தோஷமாக மகிழ்வார். Do you know that God is convinced that you are worth the death of his son? அவருடைய மகனுடைய மரணத்துக்கு நீங்கள் பாத்திரர்கள் என்று அவர் எண்ணி வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். And there's nothing you can do to change his mind. He rejoice over you today. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் மகிழ்வராக இருக்கிறார். மூன்றாவது என்ன தெரியுமாங்க? He will quiet you with his love. He will quiet you with his love. தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. How often do you take time to let God quiet your life with his love? இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை
நாட்களாக இல்ல நேரமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை அமைதிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமாங்க, உங்களையும் நோக்கி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் அனைவரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை தரித்து கொடுங்கள், அது எளிதும் சுலபமாக இருக்குது. நான் உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகமானது அது எளிதும் சுலபமானது. The Bible says, come to me, all you who labor and are heavy laden, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your soul. For my yoke is easy and my burden is light. மத்தேயு 11:28-30. மத்தேயு 11:28-30. கர்த்தர் சொல்றார், என்னண்டல வாருங்கள். அவர் அன்பின் நிமித்தம் உங்களை அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். He is a God who calls you with love, and he wants to quieten your heart, your life. உங்க இருதயத்தை அமைதிப்படுத்த அவர் விரும்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். யோவான் 14:27 இயேசு என்ன சொல்றாருங்க? Peace I leave with you, my peace I give to you. Not as the world give, do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. சமாதானம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல. உங்களுடைய இருதயம் கலங்காதபடி, பயப்படாதபடி இருக்கத்தக்கதாக என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு பயம் எங்க இருந்து வருதுங்க? When we talk about fear, where does fear come from? Fear comes from within. உள்ள இருந்து வருதுங்க. அந்த பயத்திலிருந்து, அந்த நடுக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை அமைதிப்படுத்த விருப்பப்படுகிறார். ஏன்னா அது அவ்வளவாக உங்களை நேசிக்கிறார், சிநேகிக்கிறார். Yes, he will quiet you with his love. அவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை அமைதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு அமைதி வேணுமா? கலக்கம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல உங்களுக்கு அமைதி வேணுமா? அடுக்கிறார், என்னண்டல வாருங்கள். God is calling you today. You want your heart to be quieted? God says, I love you, child. I want to quieten your heart. நாலாவது அவர் பேர் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் பேர் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He will rejoice over you with singing. Wow, I love this. He will rejoice over you with singing. To rejoice over you means to show or feel elation or jubilation as a result of a success. நீங்க ஒரு வெற்றி அடையணும். இன்னைக்கு உங்க பிள்ளை Form 5 எக்ஸாம்ல எல்லாம் ஏ வாங்கி அந்த சர்டிபிகேட் உங்க முன்பாக கொண்டு வந்து கொடுக்கும்போது எப்படிங்க உங்க உள்ளம் எப்படி இருக்கும் சரிங்களா? அவனோட சேர்ந்து அவன் படிக்கிற மாதிரி நீங்களும் படிச்சீங்க. எப்படி அவனுக்கு கோப்பி கலக்கி கொடுத்து அவன் பார்த்து படிடா 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 படிக்கிறானா இல்லையா, அவன் மட்டும் தூங்கல, நீங்களும் தூங்காம அவனோட நீங்க முயற்சி எடுத்தீங்க. ஏன்னா அவன் பரீட்சையில தேர்ச்சி அடைய வேணும். அப்படி தேர்ச்சி அடித்து எல்லாமே பெற்றுக்கொண்டா எப்படி உங்க உள்ள இருக்குங்க? பூரிப்பு அடைந்த ஒரு நிலையில இருக்கும். அதே மாதிரி தாங்க அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிக்குறவராக இருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பரலோகத்துல சேர்க்கப்பட்ட நிலையில இருக்கிறோம். உங்க நாமம் என் நாமம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டதாக இருக்குது. அதனால தேவன் நமக்குள் அவர் களிக்குறவராக இருக்கிறார். Do you know that God sees you as a success? உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கும்போது ஒரு வெற்றி நிலையிலிருந்து தான் பார்க்கிறார். பிசாசு நீங்க தோல்வி அடையணும்,
பிசாசு நீங்க மோசம் அடையணும், அது அவனுடைய விருப்பம். ஆனா தேவனுடைய விருப்பம் நீங்க வெற்றி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்க 1 சாமுவேல் 18:5-7 வாசிச்சீங்கன்னா, in 1 Samuel chapter 18 verse 5 to 7, there the women in Israel, they all came out. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண்மாட்டிகள் இவெல்லாம் வந்து அவர்கள் பாட ஆரம்பிச்சிட்டார்கள், நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டார்கள். அவர்கள் சொல்றார்கள், சவுல் வந்து 1000 பேரு கொன்றான், பிறகு தாவீது 10,000 பேரு கொன்றான் என்று சொல்லி தாவீதையும் சவுலையும் அவர்கள் வர வைக்கிறார்கள். யுத்தத்துல முடிந்து அவர் வருகிறார்கள். அந்த வரையில கொண்டாட்டமும் நடனமும் பாடலும் நிறைந்த ஒரு நிலையாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமாங்க, வசனம் சொல்லுது, நேரம் போறதுனால நான் சுருக்கிக்கிறேன். வசனம் என்ன சொல்லு தெரியுமாங்க, நீங்க நல்ல வசனத்தை வாசிச்சீங்கன்னா, லூக்கா 15:7-10 நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க 100 ஆடு உள்ள மேய்ப்பன் ஒரு ஆடு காண போகும்போது அவன் போய் தேடுகிறான், கண்டுபிடிக்க இருக்கிறான், அவன் தேடுறான். கண்டுபிடிச்சுன அவன் என்ன செய்யறான், அவன் ஒரு விருந்தே வைக்கிறான். விருந்து வச்சு பிறகு எல்லாரையும் அழைத்து, என் ஆடு காண போனது, இப்ப அது கண்டுபிடிக்கப்பட்டது, சரிங்களா? I say to you, 7வது வசனம், 15வது அதிகாரம் 7வது வசனம் லூக்கால, I say to you that likewise there will be more joy in heaven over one sinner who repents than over 99 just person who need no repentance. ஒரு ஆத்துமா தேவனுக்கு முன்பாக ரட்சிப்பு அடையும் போது பரலோகத்துல களி கூறுதல் நடக்குதுங்க. ஹல்லேலூயா. பிறகு சொல்றாரு 8வது வசனத்துல, oh, what woman have 10 silver coins, if she loses 1 coin, does not light a lamp, sweep the house and search carefully until she finds it, and when she has found it, she calls her friends and neighbors together, saying, rejoice with me, for I have found the piece which I lost. Likewise I say to you, there is joy in the presence of the angels of God over one sinner who repents. அன்று சொல்லுவாங்க, பரலோகத்துல தூதர்கள் மத்தியில ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மாங்க, இங்க நான் 2 காட்டுறேன், ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கும் போது அங்க களி கூறுதல் நடப்பட்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, நீங்க ரட்சிப்பு அடையும் போது, நீங்க பரலோகத்துல சேர்க்கப்படும் போது, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும் போது, கர்த்தர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா அழிந்து போகாதபடி யாவும் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்று பிரியம் உள்ள தேவனாக இருக்கிறார். You know, God desire, the Bible says God desire none to perish but all to come to eternal life. He loves you. He loves you and me. You know, the Lord, the God who is in your midst, He is Almighty God who saves. உங்க நடுவில் இருக்கிற உங்க தேவன், அவர் சர்வ வல்லவருடைய தேவனாக இருக்கிறார், ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்கள் நடுவில் இருக்கிற உங்க தேவன், அவர் உன் பேர் சந்தோஷமாய் மகிழ்வார். உங்கள் நடுவில் இருக்கிற உங்க தேவன் தம்முடைய அன்பு நிமித்தம் உங்களை அமைதிப்படுத்துறவராக இருக்கிறார். உங்கள் நடுவில் இருக்கிற உங்க தேவன், அவர் உன் பேர் கம்பீரமாய் களி கூறுவராக இருக்கிறார். இந்த 4 காரியத்தை சொல்லி இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் கடைசியாக சொல்ல இருக்கிற காரியம் என்னென்றால், நீங்க விசுவாசிக்கணும், உங்க தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவனும் பிரியப்படுத்த முடியாது. Without faith, nobody can please God. You believe. Abraham believed in God, and that is amount or accounted to his righteousness. ஆபிரகாம் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தான்,
அது நீதி என்று அவனுக்கு வழங்கப்பட்டதாக இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நோக்கி சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இயேசு சீடர்கள் விதமாக கப்பனமுக்கு படகுல இயேசு அனுப்பிட்டார், முன்பாக அனுப்பிட்டார். Jesus has sent the disciple earlier in the boat to Capernaum, and then the Bible says a big wind came, and then the disciples saw Jesus walking in the sea. கடல்ல இயேசு நடந்து வருத சீடர்கள் பார்த்தார்கள். பார்த்தோம் இயேசு அவங்க கிட்ட சொன்னார், பயப்படாத, don't be afraid. Jesus looked at them and said, don't be afraid, because they were so afraid. They thought it was a ghost. அவங்க என்ன நினைச்சாங்க, பேய் தான் கடல்ல நடந்து வருது என்று அவங்க நினைச்சாங்க. அப்ப இயேசு சொன்னார், பயப்படாத. And what after that happened? Jesus stepped into the boat. Jesus stepped into the boat. Today, allow Jesus to step into the boat of your life. இன்னைக்கு உங்களுடைய படகுல இயேசு காலடி வைக்க இடம் கொடுங்க, காலடி வைக்க இடம் கொடுங்க. அப்படி இயேசு உங்க படகுல காலடி வைத்து இருக்கிறவராக இருந்தார்னா உங்களுக்கும் எனக்கும் பயம் இருக்காது, விசுவாசம் இருக்கும். விசுவாசம் உள்ளவன் தேவனை பிரியப்படுத்துவான். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமாக வாழுங்க. எது எப்படி நடந்தாலும் என் கர்த்தர் ஆளுகையின் தேவனாக இருக்கிறார். What may come, my God reign over everything. 1 நாளாகமம் 29:12 மறந்துடாதீங்க. 1 Chronicles chapter 29 verse 12 says that, and he says, both riches and honor comes from God, from you, and you reign over all. You reign over all. எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன் நீர். எல்லாத்தையும் ஆளுகை செய்யற தேவன் நீர். அப்ப தேவனே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனா ஒரு முடிவுக்கு வரணும்ல. நீங்களும் ஓஞ்சி போயிருப்பீங்க. ஆனா தேவ ஜனமே, இது தேவனுடைய வாக்கு, தேவனுடைய வார்த்தை. அதை சுவைக்கக்கூடிய மக்களாக நீங்க இருங்க. This is the word of God. Yes, it is sweeter than honey if you have delight in it. Thank you. Let's pray. Let's pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசினதுக்காக நன்றி சுவாமி. மெய்யாகவே எங்கள் நடுவில் இருக்கிற தேவன் நீர் சுவாமி. You are a God who is in our midst, Lord. Mighty one who saves. You are the mighty one who saves. ஆண்டவரே, வல்ல தேவன், ரட்சிக்கக்கூடிய தேவன் நீர் சுவாமி. You are the one who rejoice over us with gladness. எங்களை பார்த்து சந்தோஷத்தோட மகிழுற தேவன் நீர் சுவாமி. You are the one who quiet us with your love. உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களை நீர் அமைதிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ஐயா. You are the one who rejoices over us with singing. ஆமையா, நீர் மகிழ்ச்சியோட சுவாமி எங்கள் பேர் நிமித்தம் கம்பீரமாய் களி கூறக்கூடிய தேவனாக இருக்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. எங்கள் மேல் அவ்வளவாக பிரியமாக இருக்கிறீர் ஐயா. மனிதன் எம்மாத்திரம் நீ அவனை நினைவு கூறுவதற்கு. What is man, Lord, that you are mindful of him? Oh Lord, how great your love is. Thank you, Lord, for loving us in such a measure, Lord. You have engraved us upon your palm. You call us to be the apple of your eyes, Lord. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக கண்மணிகளாக இருக்கிறோம் ஐயா. எங்களுடைய முகம் உம்முடைய பாதத்திலே, கரத்திலே நீர் உதித்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. நாங்கள் விசேஷித்தவர்கள்.
What matter is us, Lord, not the world. உலகம் அல்ல, நாங்கள் ஐயா. எங்களை நோக்கி பார்க்கக்கூடிய தேவன், எங்களை தேடி வரக்கூடிய தேவன் நீர் சுவாமி. You're a God who seek after us, Lord. We are the one, Lord, who matters most, Lord. Help us, Lord, to be that light. Help us to be that salt, Lord, so that we will reach out, Lord, to all those who are perishing, Lord. மாண்டு போகக்கூடிய இருக்கிறவர்களை ஒளியாய் உப்பாய் இருந்து அவர்களை உங்களுடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொண்டு வர மக்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Commit the time to you, Pastor. Okay, thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் நம்புகின்றேன். தேவன் தாமே தொடர்ந்து நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறவராகவும் நம் மத்தியில் அவர் வாசம் செய்து விசேஷித்த அவருடைய கிருபைகளை நம்ம மீது பொழிய பண்ணி நம்மை எல்லா விதத்திலும் அவர் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம் மீது ரொம்ப பிரியம் கொள்கிற ஒரு தேவன், நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவராக. பாஸ்டர் வின்சென்ட் இருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த மாதம் மிஷன்ஸ் மாதம். ஆக்சுவலி இந்த மந்த் மிஷன்ஸ் மந்த். சோ அதனால சகோதரர் ஜேசுதாஸ் MMMல அவர் ஒரு வீடியோ டேப் சபை ஆராதனையில நம்ம பார்க்க வேண்டும் என்று அவர் அனுப்பி வைத்திருக்கிறாரு. அதை இப்போ நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு நிமிடம் நம்ம அவங்களுக்காக சவுத் தாய்லாந்துக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். சோ ரொம்ப சின்ன ஒரு வீடியோ தான், நம்ம எல்லாருமாக நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம ஜெபிக்கலாம். சோ சொல்லி நீங்க போட்டுருக்கீங்களா? இந்த சவுத் தாய்லாந்து மினிஸ்ட்ரி ரொம்ப காலங்களுக்கு முன்பதாக நம்ம ஆரம்பித்தோம். இப்ப கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக அது செயல்படுகிறது நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய மிஷனரி அந்த பேஸ்டா இல்லாட்டினாலும் கூட நம்ம இந்த மிஷன் ஊழியத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். சோ அங்க மத்த பிலிப்பீன்ஸ்ல இருந்து உள்ள மிஷனரிஸ் இங்க நம்ம சார்பாக அவர்கள் இந்த டீச் சென்டரை செயல்படுத்தி கொண்டு வருகிறாங்க. சோ நம்ம இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் என்ன காரியங்களை எதிர்காலத்தில் வைத்திருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஏதாலும் கூட இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரிவுபடுத்த நம்ம ப்ரே பண்ணுவோம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே உடைய பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே இந்த ஊழியம் கர்த்தாவே நீர் ஸ்தாபித்த ஒரு ஊழியம் அப்பா, அநேகருக்கு காலமாய் ஆசீர்வாதமாக இருந்த ஒரு ஊழியம் எப்பொழுதும் கூட கர்த்தாவே மாணவர்களுக்கு அப்ப பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு, யூனிவர்சிட்டியில இருக்கிற, காலேஜ்ல இருக்கிற மாணவர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உனக்கு நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை தொடர்ந்து தேவனே நீர் ஆசீர்வதிப்பீர். இன்னும் அநேக ஸ்டூடெண்ட்ஸ், அநேக மாணவர்கள் கலந்து கொள்ள கிருபை தருவீர். புதிதான டீச்சர்ஸ் கலந்து கொள்ள இந்த
கிருபை கொடுப்பீங்க. இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக பலப்படணும், இந்த ஊழியம் அதிகமாக பெருகணும் அப்பா. அநேகரை தொட வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ தாமே இதனை செயல்படுவீர், நீ தாமே நடத்துவீர். உங்களுடைய சித்தமை நிறைவேறுவதற்கு உங்களிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உன் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். இறுதி பாடலாக நம்ம நன்றியால் துதிப்பாடு என்ற பாட்டை நம்ம பாடி ஆண்டவரை ஆராதித்து அப்புறம் நம்ம முடிக்கலாம். கடைசியாக நம்ம இந்த பாடலுக்கு பிறகு பாஸ்டர் வின்சென்ட் ராயர் ஜெபித்து ஆசீர்வாதம் கொடுவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே சுவாமி ஆஃப்டர் தி சாங் பாஸ்டர். ஓ சாரி பாஸ்டர். ஓகே.
ஜெபிப்போம். நம்முடைய தேவன் வல்லவராக நல்லவராக நம் மத்தியிலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். Our God is a powerful God, mighty God, and God who is in our midst. Today, let us trust God. Let us commit our path before God. God has purposed everything, and all things are taking place in accordance to His plan. கர்த்தர் எல்லாமே நோக்கம் கொண்டவராக இருக்கிறார். எல்லாமே அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக நடக்குது. தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையை நேசியுங்க, சிநேகியுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும். Love the word of God, embrace the word of God, and the mystery of God will be made known to you. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே சுவாமி, இந்த ஆராதனையில எங்களோட இருந்து வந்ததுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மெய்யாகவே சுவாமி, சவுத் இந்தியன் டீச் ஊழியத்தை உடைய பாத்திரம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தில் உம்முடைய கரம் இருக்கத்தக்க நீ தொடர்ந்து சுவாமி உம்முடைய ஊழியர்களோடு தங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடும் தங்கும் சுவாமி. நாங்கள் வீடு திரும்பும் போதும் விசுவாசிக்கக்கூடிய இருக்கிற பிள்ளைகளாக திரும்பத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, as we go back home, Lord, let us go as people of faith, Lord, who believe in you, not in the circumstances and the situations surrounding us, Lord. We come before you, Lord, in your name, Lord. உம்முடைய நாமத்து நிமித்தம் உமக்கு முன்பாக நாங்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஐயா. கோலியாத் எங்கள் முன்பாக நிக்கலாம், எரிகோ எங்களுக்கு முன்பாக நிக்கலாம், செழுந்த சமுத்திரம் எங்களுக்கு முன்பாக நிக்கலாம். ஜெயத்தோட வழிநடத்த தேவன் நீர் சுவாமி. Lord, Goliath can stand before us, Lord. The fort Jericho can stand before us, Lord. The Red Sea can be before us, Lord. But you're a God who leads us in path of victory, Lord. Thank you, Lord. In your name, Lord, we can conquer all things, Lord. உம்முடைய நாமத்திலே எல்லாத்தையும் நாங்கள் வென்றவர்களாக காணப்பட இருக்கிறோம். நடத்தும் சுவாமி, நடத்தும் ஐயா. இந்த காலத்துல ஆமையா, நீர் எங்களை கொண்டு மலேசியால எழுப்புதலை கொண்டு வா. Lord, through us bring revival in Malaysia, Lord, because we trust in your name, Lord. Because we know all things are possible in your name, Lord. உம்முடைய நாம நிமித்தம் எல்லாமே ஆகும் கூடும் ஐயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லிருக்குது. ஆகியால் எங்களை கொண்டு நீர் நடத்தும் சுவாமி. பாஸ்டர் வின்சனோட தங்கும், விஜயாக்காவோடும் தங்கும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களை எல்லா நிலையிலும் கனப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை ஷாலாம்ல நீர் வெளிப்படுத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனை கொண்டு சுவாமி பெரிய பலத்த காரியங்களை நீர் டிஎம்சி ஷாலாம்ல செய்து வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உமக்கு முன்பாக ஒரு தடையும் இல்லை ஐயா. Before you there is no barrier, there is no hindrance, Lord. Glorify your name through your children, Lord, through your servant, Lord. Bless him, Lord. Bless his family, Lord. Bless every family, Lord, that is in TMC Shalom, Lord. மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க ஐயா. இவையெல்லாம் இயேசுவின் நாமத்திலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாக்காலம் நம்மோட இருந்து எல்லா நிலையிலும் சூழ்நிலையும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக. ஆமென். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அறிவிப்புகள் நான் சீக்கிரத்துல சொல்லிடுறேன். ஓகே, திஸ் 1 minute. இன்னைக்கு ராத்திரியில 8 மணிக்கு இவெஞ்சலிசம் ப்ரோக்ராம் நான் போன வாரத்துல அறிவிப்பு பிரகாரம் நடைபெறும். ஃபுல் காஸ்பல் பிசினஸ்மேன் ஸ்காலர்ஷிப் இதை செய்யறாங்க. நீங்க கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள்
அவிசுவாசிகள் விசுவாசத்தில் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து யாரும் அழைக்கிறதாக்க அழைத்துக் கொண்டு வரலாம் இந்த கூட்டத்துக்கு. எல்லாம் ஆன்லைன்ல தான். போன வாரம் உங்களுக்கு வந்து அந்த பப்ளிசிட்டியை அனுப்பி வைத்தேன், ஃபிளையர் அனுப்பி வைத்தேன். இந்த வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு டிஎஸ்சி பிரேயர் நடைபெறும். வியாழக்கிழமை தயவுசெய்து எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும். பைபிள் ஸ்டடி புதன்கிழமை வழக்கம் போல நடைபெறும். இந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நடக்கும். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய பிரதிஷ்டை ஞாயிறு வந்து அடுத்த மாதம் செப்டம்பர் நடைபெறும். அடுத்த மாதம் 5ஆம் தேதி. சோ அதை முன்னிட்டு நம்ம வந்து நம்மளுடைய கட்டட நிதிக்காக ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஃபிளையர் வந்து நம்ம வந்து அனுப்புவோம். இந்த போன வாரத்துல 2 நாளைக்கு முன்னால நான் வந்து அனுப்பி வைத்திருந்தேன். நேற்று அனுப்பி வைத்திருந்தேன். வருகிற வாரமும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஜெபித்துக் கொள்வோம். சபையின் ஆதரவுகள் வந்து சபைகளின் ஆதரவு நம்மளுக்கு வந்து இந்த காலங்களில் தேவையாக இருக்கிறது. இந்த மாதம் வந்து நான் சொன்ன பிரகாரம் மிஷன்ஸ் மந்தாக இருக்கும். சோ ஒவ்வொரு நாளும் வந்து பிரிசிலா வந்து மிஷன்ஸ் சேவையன் அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க அந்த வீடியோவையும் எந்தெந்த தேசத்துக்காக ப்ரே பண்ணணும்னு அவங்க அனுப்பி வைப்பாங்க. தயவு செய்து நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனைக்கு பிறகு MSF AGM வந்து நடைபெறும். 29ஆம் தேதி வந்து MYF AGM வந்து நடைபெறும். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் சேர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார்கள். God bless you all. Amen. Amen. ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். God bless you all. ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம்.